மீண்டும் வணக்கம் என் செல்லங்களே. இன்று நான் உங்களுக்கு கம்பு கிரீவன் என்ற ஒரு ஆமையின் கதையை சொல்லப் போகிறேன். இது ஒரு அழகான ஏரிக்கரையில் நடந்த கதை. ஒரு அழகான ஏரியில் கம்பு கிரீவன் என்ற ஆமையும் அதற்கு நண்பர்களாக 2 அன்னப்பறவைகளும் வாழ்ந்து வந்தன. அவை மூன்றும் மிக நெருக்கமான நண்பர்கள். ஒரு கோடை காலத்தில் அந்த ஏரி மெல்ல மெல்ல வற்றத் தொடங்கியது. ஆமை உயிர் வாழ தண்ணீர் இல்லாமல் தவித்தது. அன்னப்பறவைகள் அதற்கு உதவ நினைத்தன. அன்னப்பறவைகள் ஒரு தந்திரம் யோசித்தன. ஆமையை ஒரு குச்சியின் நடுவில் கவ்வச் சொல்லி தாங்கள் இருபுறமும் பிடித்து பறக்க முடிவு செய்தன. ஆனால் அவை ஒரு எச்சரிக்கை கொடுத்தன. நண்பா, எக்காரணத்தை கொண்டும் உன் வாயை திறக்கக்கூடாது. அப்படி திறந்தால் கீழே விழுந்து விடுவாய் என்றன. அவை பறந்து சென்றபோது கீழே இருந்த மக்கள் இந்த விசித்திரமான காட்சியைக் கண்டு ஆச்சரியத்தில் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். பார், ஆமை பறக்கிறது என்றனர். மக்களின் பேச்சை கேட்டு ஆமைக்கு கோபம் வந்தது. உங்களுக்கு என்ன வந்தது என்று பதிலளிக்க அது தன் வாயை திறந்தது. அவ்வளவுதான். அடுத்த நொடி குச்சியின் பிடி நழுவி ஆமை தரையில் விழுந்தது. அதன் உயிர் பிரிந்தது. நண்பர்களின் பேச்சை அது கேட்கவில்லை. பார்த்தீர்களா செல்லங்களே, அறிவுரை சொல்லும் நண்பர்களின் பேச்சை மதிக்க வேண்டும். தேவையற்ற நேரத்தில் வாயை திறக்கக்கூடாது. கதை பிடித்ததா? அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். புத்திசாலியாக இருங்கள். வரட்டுமா?